அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 5ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து டெய்லி இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த இதுக்கான இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இது தெரியும்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். மற்றபடி இது என்னோட தனிப்பட்ட கருத்து, அதுமாரி என்னோட தனிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் தான், என்னோட புரிதல் தான். ஸோ இதில் தகவல்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் ஒரு தடவை சிஏட்டை இல்லை உங்கள் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தப்பாங்கிறது தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுமாதிரி இது வந்து முழுக்க ஒரு ஐடியா தான் உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறோம், இதுக்கு என்ன மாதிரி டேக்ஸ் பே பண்ணுங்கிற ஒரு ஐடியாவை தான் கொடுக்குமே தவிர இது வந்து 100% கரெக்டுங்கிற மாதிரி எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் சிஏட்டை உங்கள் ஆடிட்டர்கிட்ட போய் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஃபைல் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபைல் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிறது வந்து இதோட என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இல்லை தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் தான். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச புரிதலை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நம்ம நாட்டில் இப்போது 2 இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெசியூமே, இன்னொன்று வந்து நியூ ரெசியூமே. ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதில் ஓல்டு ரெசியூமில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ரெசியூமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இது கிளைம் பண்ணலாம். நம்ம ஏடிசிசிஸில் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது பிள்ளைங்களுக்கு, ப்ளஸ் நம்ம ஹாஸ்பிட்டலு, அதே மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் போட்டது, இப்படி நிறைய இதை நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் நியூ ரெசியூமுக்கு வந்தீங்கன்னா அப்படி கிளைம் பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி கிடையாது. இல்லவே இல்லை. ஒரே ஒரு கிளைம் தான் பண்ணலாம். 87A கிளைம் பண்ணலாம். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு 50,000 to 75,000 வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி நம்ம ரிபேட் கொடுப்பாங்க. அதோட சரி, அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும்னு கணக்கு காட்டினாலும் அதில் கொடுக்க மாட்டாங்க. பட் ஓல்டு ரெசியூமில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அந்த ரிபேட்டு. ஸோ இதுதான் ஓல்டு ரெசியூமுக்கும் நியூ ரெசியூமுக்கும் உள்ள மெயினான வித்தியாசம். அதுமாதிரி ஓல்டு ரெசியூமில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே இல்லை. 2லேருந்து 3 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5%, 3லேருந்து 5 லட்சத்துக்கு அதே 5%, 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் 20%, 10 லட்சத்துக்கு மேலே போயிட்டோம்னா 30% டேக்ஸ் பே பண்ணோம். இது வந்து ஓல்டு ரெசியூமில். இதில் நிறைய நம்ம வந்து ரிபேட் வாங்கிக்கலாம். இதே நியூ ரெசியூமில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு ₹1 டேக்ஸ் இல்லை. 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் 5%. இந்த 5%லையும் பார்த்தீங்கன்னா 87A வந்து நமக்கு சின்னதாக டிஸ்கவுண்ட் ரிபேட் தராங்க. அதில் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே 6 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10%. அந்த 10%ல் வந்து பார்த்தீங்கன்னா 87A வந்து 7 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிபேட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ணுற வேண்டியது குறைஞ்சிரும். அதே 9லேருந்து 12 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15%, 12லேருந்து 15 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20%, 15 லட்சத்துக்கு மேலே போனால் 30%. ஸோ இப்போ ஓல்டு ரெசியூமுக்கும் நியூ ரெசியூமுக்கும் உள்ள மெயினான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அங்கே 10 லட்சத்துக்கே 30% வருது மேலே போனால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேலே போனால் 30% வருது. ஸோ இதுதான் ஓல்டு ரெசியூமுக்கும் நியூ ரெசியூமுக்கும் உள்ள மெயினான வித்தியாசம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கலன்னா உங்கள் ஆடிட்டர் வேணால் கேட்டுக்கோங்க, அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டேக்ஸ் வகை தான் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இது ரெண்டுக்குமே உள்ள என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பேரில் இருக்க மாதிரி இது வந்து ஷார்ட் டைம், அதாவது நம்ம 12 மாதம், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே 365 நாட்களுக்குள்ளே ஒரு ஷேராக வாங்கி விற்றோம்னா அது வந்து ஷார்ட் டைமில் வரும். இதே நம்ம 12 மாதத்துக்கு மேலே, அதாவது 365 66 நாட்களுக்கு மேலே ஒரு ஸ்டாக்கை வச்சுருந்து விற்றோம்னா அது வந்து லாங் டைமில் வரும். ஸோ இதுதான் ஷார்ட் டைம், இதுதான் லாங் டைம். ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்தால் அது ஷார்ட் டைம், ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்தால் அது லாங் டைம். இப்படி 2 டேக்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா பழசு வேறு கதை, இப்போ புதுசு வந்திருக்கு. ஸோ பழசுப்படி பார்த்தீங்கன்னா எல்டிசிஜி, அதாவது லாங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% இருந்துச்சு. இப்போ அதை 12% மாற்றிட்டாங்க. அதே மாதிரி வந்து 1 லட்சம் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டியது இல்லை. 1 லட்சத்துக்கு மேலே போனால் தான் 10% இருந்துச்சு. இப்போ வந்து அது என்ன மாற்றிட்டாங்கன்னா 1,25,000, 1,4 லட்சம் வரைக்கும் நமக்கு எந்த டேக்ஸுமே இல்லை. ஆனால் 1,4 லட்சத்தை தாண்டிட்டோம்னா 12% வந்து எல்டிசிஜி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மாற்றிட்டாங்க, ஒரு 2.5% கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லாபையும் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. 1 லட்சமாக இருந்தது 1,20,000 வரைக்கும் நம்மளுக்கு எந்த டேக்ஸுமே இல்லை எல்டிசிஜியை பொறுத்த வரைக்கும். அதாவது லாங் டைம், ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தா. அதே ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து 15% தான் இருந்துச்சு. இப்போ அதை 20% மாற்றிட்டாங்க, 5% கூட்டிட்டாங்க. ஸோ இப்போ வந்து புது ரெசியூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் டைமில் வாங்கி விற்றோம்னா 20% நம்மளுக்கு வந்து டேக்ஸ் கொடுக்கணும். அதாவது 1 லட்சம் சம்பாதிச்சோம்னா அதில் 20,000 டன் வந்து கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இன்க்ரீஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஜூலையில் தான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் மட்டும் 2 இதாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 ஜூலை வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கை வாங்கி ஏப்ரல்லேருந்து 23 ஜூலை வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 2024 அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 15% இருந்துச்சுல எஸ்டிஜிஜி, அது ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின், அந்த இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். 13 ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் விற்றதுக்கு வந்து 20% பே பண்ணணும். ஸோ நீங்கள் 20% எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். இது இந்த ஒரு வருஷம் தான். நெக்ஸ்ட் வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 20% தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து ஜூலையில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால ஜூலை 23க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15%, ஜூலை 23க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 20% எஸ்டிஜி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்.
ஸோ இது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இப்போ வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்குது. இது எஸ்டிஜியில் நீங்கள் ஷார்ட் டைமில் வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஃபிட்டோட அது வந்து ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டு. ரியலைஸ்டுனா நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அதனால் அது ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டு. அதை வந்து நீங்கள் அன்ரியலைஸ்டு லாஸோட செட் ஆஃப் பண்ணுறதுக்கு பேர் தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். முதல்ல இங்கே முக்கியமாக 2 வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரியலைஸ்டு, இன்னொன்று வந்து அன்ரியலைஸ்டு. ரியலைஸ்டுன்னு சொன்னோம்னா உணரப்பட்டது, அதை நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். அன்ரியலைஸ்டுனா நம்ம இது வரைக்கும் அதை புக் பண்ணல, பட் லாஸில் இருக்குது, நம்ம இன்னும் புக் பண்ணல, அப்படியே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அன்ரியலைஸ்டு, உணரப்படாதது. ஸோ இப்படி ரெண்டுக்குமே செட் ஆஃப் பண்ணுறது தான் வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எஸ்டிஜி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன், 2 ஸ்டாக் எடுத்திருக்கேன், ஒன்று ஏ ஒன்று பி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நம்ம வாங்கி விற்க போகிறோம். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் தான் வரும். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஃபஸ்ட்டு ஏ ஸ்டாக் பி ஸ்டாக் ரெண்டுமே நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அது வந்து 1 லட்சம் நம்ம ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை புக் பண்ணிட்டீங்க, ப்ராஃபிட்டாக புக் பண்ணியாச்சு, 1 லட்சம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிட்டு. இதே நீங்கள் பி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வாங்கினீங்க, பட் அது வந்து இப்போ லாஸில் இருக்குது, 50,000 லாஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏ வந்து நீங்கள் விற்றுட்டனால அது வந்து ரியலைஸ்டு ப்ராஃபிட்டில் வந்துடும். இந்த 50,000 லாஸில் இருக்கிறது வந்து நீங்கள் இன்னும் புக் பண்ணல, அதனால் வந்து அன்ரியலைஸ்டில் இருக்கும். இது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அப்படி தான் காட்டும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஆகிட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க, ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க, ஐடிஆர் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஆடிட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. அதுமாதிரி உங்கள் ஸ்லாப் வந்து நீங்கள் அது போக உங்களுக்கு சேலரி இன்கம் அப்படின்னு ஏகப்பட்ட இன்கம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்லாப் வந்து அதிகமாக தான் இருக்குது, டேக்ஸ் ஸ்லாப் வந்து நீங்கள் ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது, நீங்கள் அபோவ் த டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கீங்க, உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணி ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கீங்க. அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டைமில் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க, அதே 1 லட்சம் சம்பாதிச்சிருக்கீங்க, பட் பியில் வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்க, பட் லாஸை புக் பண்ணல. ஸோ அவங்க கணக்கு எடுக்கிறது புக் பண்ணதை மட்டும் தான் கணக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் 1 லட்சம் நீங்கள் வந்து எஸ்டிஜியில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, அந்த எஸ்டிஜிக்கு 20% ஃப்ளாட்டாக டேக்ஸ் பே பண்ணோம். ஸோ 1 லட்சத்துக்கு 20%ங்கும் போது 20,000 நீங்கள் பே பண்ணுங்கன்னு உங்கள் ஆடிட்டர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பே பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சம்பாதிச்சு 20 பைசா கவர்மெண்ட்டுக்கு போய்ட்டு. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி இதை இங்கே குறைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 லட்சம் அதே மாதிரி தான் சினாரியோ, 1 லட்சம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, அதேமாதிரி ஒரு 50,000 லாஸில் இருக்குது. இந்த லாஸையும் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே புக் பண்ணிடுறீங்க. ஏன்னா லாஸும் இருக்குது, நம்ம ஒரு வருஷம் நான் ப்ராஃபிட் பண்ணிட்டோம், 1 லட்சம் ஏ ஸ்டாக்கில் 1 லட்சம் ப்ராஃபிட் ஆகிட்டு, பி ஸ்டாக்கில் லாஸ் இருக்குது, அந்த லாஸையும் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, எதுக்கு இந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸையும் புக் பண்ணிட்டீங்க. 50,000 புக் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஸ்டாக்கை 2-3 நாள் கழிச்சு திரும்ப வாங்குறீங்க. சாரி, அதுக்கு தான் இந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்கிறது. உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ண ஆசை இருக்குது, பட் என்னென்னா இந்த டேக்ஸை குறைக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை சேல் பண்ணிவிட்டு 2-3 நாள் இல்லை ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கினாலே பெஸ்ட்டாக இருக்கும். பட் 2-3 நாள் கழிச்சு வாங்கினா சில பேர் அடுத்த நாளே வாங்கலாம்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப வேணால் அந்த ஸ்டாக் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க திரும்ப. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே புக் பண்ணிட்டீங்க, ஒன்று ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிட்டீங்க, லாஸையும் புக் பண்ணிட்டீங்க. ஸோ 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க ஷார்ட் டைமில், திரும்ப அதே ஷார்ட் டைமில் ஒரு 50,000 லாஸையும் புக் பண்ணிட்டீங்க. சாரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஆடிட்டரில் போய் ஃபைல் பண்ண போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 ப்ராஃபிட்னு காட்டும். ஏன்னா 1 லட்சம் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏ ஸ்டாக்கில், அதே பி ஸ்டாக்கில் 50,000 லாஸ் இருந்துச்சு, அதை மைனஸ் பண்ணிட்டீங்க, அதை புக் பண்ணிட்டீங்க. ஸோ 50,000 குறைஞ்சிட்டு இப்போ நீங்கள் வந்து 50,000க்கு மட்டும் 20% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 தான் டேக்ஸ் பண்ணீங்க. ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 20,000 பே பண்ணீங்க, இப்போ வெறும் 10,000 தான் பே பண்ணுறீங்க, ஏன்னா 50,000 தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அதில் ப்ராஃபிட் நம்ம லாஸை புக் பண்ணிட்டோமே 50,000 அப்படின்ட்டு. அதையும் புக் பண்ணிட்டு நீங்கள் அதே ஸ்டாக்கை திரும்ப 2-3 நாள் கழிச்சு திரும்ப வாங்கிட்டீங்கன்னா திரும்ப அதே. ஆனால் என்ன, இந்த 2-3 நாளில் என்ன நடக்கலாம், ஸ்டாக் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். கீழே போனால் உங்களுக்கு லக்கு, மேலே போனால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாம். பட் இந்த நஷ்டத்தை தவிர்க்க வேறு வழி கிடையாது. ஸோ நீங்கள் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னா இந்த இதை நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் விற்றுட்டு 2-3 நாள் கழிச்சு திரும்ப வாங்கிடலாம். அடுத்த நாளே வாங்கலாம்னு சொல்கிறாங்க, பட் எதுக்கும் 2-3 நாள் கழிச்சே வாங்கிடுங்க. ஸோ அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி வாங்கினீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது வந்து குறைஞ்சிரும், அந்த ஸ்டாக் வந்து திரும்ப உங்கள் கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதில் ப்ராஃபிட் ஆச்சுன்னா நீங்கள் புக் பண்ணலாம். இதுக்கு தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஸ்லாப் மேலே இருக்கும்போது தான் இந்த முக்கியமாக பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசினது வந்து ஷார்ட் டைம் பற்றி பேசணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லாங் டைம். ஸோ லாங் டைமுக்கு 2 ஸ்டாக் எடுத்திருக்கேன், சிடி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாங் டைம், 3 வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது, நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்க. ஒரு வருஷம் ஆகிட்டு அந்த ஸ்டாக்கு, ஒரு வருஷம் தாண்டோடனே 1 லட்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. டி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 லாஸ் இருக்குது, பட் நீங்கள் புக் பண்ணல, ஒரு வருஷம் மேலே ஆகிட்டு இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணல.
ஸோ நீங்கள் இப்போ ஆடிட்டர்கிட்ட போகும்போது நீங்கள் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இன்கம் இருக்குது, ஸ்லாப் மேலே இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 1 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, இதில் லாங் டைமில் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டர் போனீங்கன்னா அவங்க எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ண சொல்ல மாட்டாங்க இந்த எல்டிசிஜிக்கு. ஏன்னா 1.5 லட்சம் 1.25 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸம்ப்டட் இருக்குது. நீங்கள் வந்து 1 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ப்டட் இருக்குது. ஸோ ஒரு டேக்ஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து 1 லட்சம் தான் புக் பண்ணியிருக்கீங்க. 1,25,000 வரைக்கும் நீங்கள் புக் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே வராது. எனக்கு தான் எல்டிசியில் உள்ள ஒரு பெனிஃபிட்டு அது 1 வருஷத்துக்கு. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாக்கு தான், சிடி தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க லாங் டைமில். அதை புக்கும் பண்ணிட்டீங்க. ஒரு சி ஸ்டாக்கில் வந்து 2 லட்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 2 லட்சத்தை புக் பண்ணிட்டீங்க. அதே டியில் பார்த்தீங்கன்னா 50,000 உங்களுக்கு லாஸில் இருக்குது. நீங்கள் அதை ஒன்றும் புக் பண்ணல, அப்படியே விட்டுட்டீங்க. இது எல்லாமே 1 வருஷம் மேலே உள்ள ஸ்டாக்கு. ஸோ இப்போ 2 லட்ச ரூபா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆடிட்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க எல்டிசிஜி. அதில் 1,25,000 மைனஸ் பண்ணோம்னா 75,000 வருது. அந்த 75,000 நீங்கள் வந்து 12.5% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,1,4 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு ரிபேட் இருக்குது, எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. இந்த 75,000 மட்டும் 12.5% வந்து எல்டிசிஜி அதை நீங்கள் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,375 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,375 ரூபா பே பண்ண வேண்டி வரும். ஸோ இதை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது சி ஸ்டாக்கு அதே மாதிரி 2 லட்சம் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. அதே டீலில் வந்து 50,000 லாஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 50,000 லாஸையும் நீங்கள் புக் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு திரும்ப அதே 2-3 நாள் கழிச்சு திரும்ப அதே ஸ்டாக்கை வாங்குறீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ புக் பண்ணிட்டீங்க 50,000. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணது சி ஸ்டாக்கில், 50,000 டீலில் புக் பண்ணிட்டீங்க லாஸு. ஸோ 2 லட்சம் 50,000 போச்சுன்னா 1.5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு நெட்டு ப்ராஃபிட் வரும். எல்டிசிஜி வந்து 1,50,000 வரும். ஸோ இப்போ நீங்கள் ஆடிட்டர் போகும்போது இந்த 1,50,000 1,25,000 வந்து உங்களுக்கு எக்ஸம்ப்டடு, உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க 25,000 மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ 26,500 12.5% போடும்போது 3,125 ரூபா தான் நீங்கள் பே பண்ணணும். மொதல் பார்த்தீங்கன்னா 9,000 வரைக்கும் பே பண்ணீங்க. இப்போ இந்த லாஸ் புக் பண்ணனால 3,125 ரூபா நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. அதே ஸ்டாக்கை நீங்கள் திரும்ப அடுத்த நாளோ 2 நாள் கழிச்சோ நீங்கள் வாங்கிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் திரும்பவும் கிடச்சிடுது. நீங்கள் வந்து டேக்ஸும் கம்மியாக பே பண்ணியிருக்கீங்க. இதுதான் டேக்ஸஸ் ஹார்வெஸ்டிங்கோட முக்கியமான ஒரு கான்செப்ட். பட் இங்கே என்னென்னா நீங்கள் விற்றதுக்கப்புறம் 2 நாளில் 1 நாளில் முன்ன பண்ணாமல் ஸ்டாக் மாறலாம். அது மேபி உங்களுக்கு லாஸாகவும் அமையலாம். அதில் ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க் வந்து கம்பல்சரியாக இதில் இருக்குது. ஸோ பெரும்பாலானவங்க இப்படி தான் பண்ணுறாங்க டேக்ஸ் லாஸ்ட்டாக குறைக்கிறதுக்கு. அதேமாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து ரொம்ப லாங் டைமில் 1 வருஷம் கழிஞ்சதை ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணீங்க. அது வந்து ஒரே வருஷத்தில் உங்களுக்கு லாங் டைமில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் ப்ராஃபிட் கொடுத்துட்டுனா நீங்கள் அதை ஒரே டைமில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 லட்சத்துக்கும் 1.25 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. திரும்ப அந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதே நீங்கள் வருஷம் அந்த 1.25 லட்சம் 1,20,000 நீங்கள் புக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டேக்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் லாங் டைமில் அதை விற்கும் போது உங்களுக்கு பெருசாக டாக்ஸ் வராது. அதே ஸ்டாக் தான் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் விற்றுட்டு வாங்குறீங்க, 2 நாள் கழிச்சு வாங்குறீங்க. அதுதான் கணக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது இன்னொரு சினாரியோ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏ ஸ்டாக் நம்ம முதல் சொன்ன 1 வருஷத்துக்குள்ளே உள்ள ஸ்டாக்கை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம அந்த ப்ராஃபிட்டில் விற்றுட்டோம். இது வந்து எல்டிசிஜி அதாவது ஷார்ட் டைமோ லாங் டைமோ ரெண்டுமே தனித்தனி, ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தா ஏ ஸ்டாக்கை வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஷார்ட் டைமில் புக் பண்ணியிருக்கீங்க. அந்த 1 லட்சம் ப்ராஃபிட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க, டின்னு ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க. அது வந்து லாங் டைமில் வருது. அதில் ஒரு 50,000 லாஸில் இருக்குது. இப்போ நீங்கள் 1 லட்சம் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டீலில் வந்து 50,000 லாஸில் இருக்குது. இது வந்து லாங் டைமு, அது ஷார்ட் டைமு. ஸோ இந்த 50,000 லாஸை நான் புக் பண்ணிவிட்டு 50,000 குறைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா குறைக்க முடியாது. லாங் டைமில் வந்து லாங் டைம் தான் குறைக்க முடியும். ஷார்ட் டைமில் வந்து ஷார்ட் டைம் தான் குறைக்க முடியும். ஷார்ட் டைம் ப்ராஃபிட்டில் ஷார்ட் டைம் லாஸை தான் புக் பண்ண முடியும். லாங் டைம் ப்ராஃபிட்டில் லாங் டைம் லாஸை தான் புக் பண்ண முடியும். ஸோ மாற்றி புக் பண்ண முடியாது. லாங் டைம்லேயும் ஷார்ட் டைமையும் ஷார்ட் டைமில் லாங் டைமையும் மாற்றி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஷார்ட் டைம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா ஷார்ட் டைம் லாஸை தான் புக் பண்ணி அதை வந்து குறைக்க முடியும். அப்படின்னா டேக்ஸ் குறையும். அதேமாரி லாங் டைம் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா அதில் லாங் டைம் லாஸை புக் பண்ணி தான் அதை டேக்ஸை குறைக்க முடியும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் நல்ல ஒரு டேக்ஸ் பே பண்ணேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக லாங் டைமில் வந்து எப்பவும் லாஸ் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5,000 10,000 15,000 லாஸ் தான் வரும் லாங் டைமில். அதே நான் ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000 இப்படின்னு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். அந்த இதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பக்கம் லாஸில் இருக்குது எல்டிஜி. இதில் லாங் டைமில் எனக்கு லாஸ் இருந்துச்சு. அந்த லாஸை வந்து இந்த ஷார்ட் டைமோட நான் இது பண்ண முடியாது. இந்த இது வந்து நான் கேரி ஃபார்வர்டு வேணால் பண்ணிட்டு போகலாம். அந்த லாங் டைம் லாஸை வந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் நான் கேரி ஃபார்வர்டு பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த 8 வருஷத்துக்குள்ளே நான் எப்பாவது ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணேன்னா, அந்த பெரிய லாங் டைமில் ப்ராஃபிட் பண்ணேன்னா அந்த லாங் டைம் லாஸை வந்து அதில் கம்மி பண்ணிவிட்டு நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்காது எதுவுமே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாஸில் இருக்கோம். அந்த லாஸை வந்து அதில் செட் ஆஃப் பண்ணலாம். அதே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அதே நீங்கள் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினில் லாஸில் இருந்தீங்கன்னா 8 வருஷம் வரைக்கும் அந்த லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது லீகலா இல்லீகலா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு ஒரு கடைசி ஒரு இது சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு இது எல்லா இதுலேயுமே இருக்குது. இதுவே நீங்கள் ஜீரோதா யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போனீங்கன்னா அங்கே டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லும் உங்களுக்கு. நீங்கள் ஷார்ட் டைமில் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, லாங் டைமில் ஷார்ட் டைமில் இவ்வளோ லாஸ் இருக்குது, இது ரெண்டையும் செட் ஆஃப் பண்ணுங்கள். செட் ஆஃப் பண்ணுங்கன்னா நீங்கள் அதை விற்றுருங்க. அந்த லாஸில் இருக்கிறத விற்றுட்டிங்கன்னா அது என்னென்ன ஸ்டாக்குங்கிறத டீட்டெயிலாம் சொல்லும். அதெல்லாம் நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுறது குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இது வந்து ஜீரோதாலே வச்சுருக்காங்கன்னா இது வந்து ஒரு லீகலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது லீகலா இல்லீகலாங்கிறத அவங்க கம்பெனி கவர்மெண்ட் தரப்பில் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. பட் இது வந்து இது யூஎஸ்ஏல வந்து இது வந்து ஒரு தவறான விஷயங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜீரோதா வெப்சைட்லேருந்து வெட்டி எடுத்தது தான், கட் பண்ண பேஸ்ட் தான். ஸோ அங்கே பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயும் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எந்த ஒரு சட்டமும் கிடையாது. பட் எல்லாருக்குமே தெரியும், எல்லா சிஏ எல்லா ஆடிட்டருமே இதை பற்றி பேசுகிறாங்க. பட் யாருமே இதை தவறுன்னு சொல்லலை. பட் என்னென்னா யூஎஸ்ஏயை பொறுத்த வரைக்கும், அதாவது அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை விற்றுட்டு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்டாக்கை விற்றுட்டு 30 நாட்களுக்குள்ளே அதே ஸ்டாக்கை திரும்ப வாங்கினீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் அவாய்ட் பண்ணதுக்காண்டி விற்றுருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து பெனால்ட்டி ஏதோ நம்ம போடுவாங்க போல இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சேலுக்கு வந்து வாஷ் சேல்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதனா படித்து பார்க்கலாம். இந்த யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை இது மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை வாஷ் சேல்னு சொல்லி அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் செட் ஆஃப் பண்ணதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் ப்ராஃபிட்டோட நீங்கள் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா அதை மைனஸ் பண்ண விட மாட்டாங்க. இது வந்து அமெரிக்காவில் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த ஒரு சட்டமும் இது வரைக்கும் இல்லை. இது லீகலா இல்லைங்கிற அது மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்டும் இது வரைக்கும் சொல்ல. பட் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்கை விற்றுட்டு 2-3 நாள் கழிச்சு திரும்ப போய் வாங்க போகிறோம், இல்லை நாளைக்கே வாங்க போகிறோம்னா அதுக்குள்ளே மேலே கீழே போகலாம், ப்ராஃபிட்டும் பண்ணலாம், லாஸும் பண்ணலாம், ரேட்டோட குறைஞ்சி போயிடலாம். ஸோ இப்படி நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் இது பொதுவாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்கள் ஆடிட்டர்கிட்ட என்றைக்குமே ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜீரோதாலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நானும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டது தான் அந்த கான்செப்ட்டு. மற்றபடி இதை நீங்கள் பண்ணணுமா கூடாதாங்கிறத உங்கள் ஆடிட்டர் கேட்டுக்கோங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது, ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. ஸோ இதை பற்றி கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலை. ஸோ இதுதான் இந்த வீடியோவில். இது போக நிறைய உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்சால் நான் இன்னொரு வீடியோ போகிறேன், பார்ட் 2 வீடியோ. அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்கை லாங் டைம் வச்சுருக்கோமா ஷார்ட் டைம் வச்சுருக்கோமா எப்படி பார்க்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஜீரோதாவில் இதை எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள். மேற்கொண்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த காணொலியே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்திருந்தால் மகிழ்ச்சி, இல்லைனா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.